அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை இந்த உலகத்திற்கு தனது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் வெளிக்கொண்டு வந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயாவிளக்க மாலை என்ற ஒரு அருமையான பதிகத்திற்கு உரை விளக்கம் சொற்பொழிவாக வெளியிட்டுள்ளார்கள். தயவு வாழ்வு 19 உரை விளக்கம் செய்த நாள் 5/7/1981. இன்று 19வது பாடலுக்கு பொருள் காண்போம். சென்ற வார பாடல் தரித்தனை தலைவவென்றனக்கே என முடிந்து இவ்வார பாடல் அந்தாதி முறையில் தரித்தனை எனக்கு நின்னருட்பெயரே என தொடங்கப்பட்டுள்ளது. தரித்தனை எனக்கு நின்னருட்பெயரே தனித்தறிய பெயர்தாமும் பிரித்தனையாகில் எம்மருட்பெயரே பீடுறக் காட்டியே பிறங்கும் விரித்தனை கண்டு விரைந்தனை கொண்டு விளக்குக வென்றாய் வரித்தனை கொள்வாய் வள்ளலே என்றேன் வந்தனம் நினக்கே வரித்தனை கொள்வாய் வள்ளலே என்றேன் வந்தனம் நினக்கே. கடவுள் உண்மையை காட்டவே மனிதர்க்கெல்லாம் கடவுளின் பெயர்களாக வைக்கப்பட்டுள்ளன. காரணம், ஒன்றான பரம்பொருளே பல வேறு வண்ணமுடைய புறத் தோற்றங்களாக வெளிப்பட்டு விளங்க அவற்றின் உள் விளங்கும் ஆன்ம ஜோதியாக திகழ்கின்றார். இவ்வாறு அனந்த வண்ண பேதங்களுடைய பொருள்களாக உயிர்களாக தோன்றினாலும் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குவது கடவுளான்ம ஒளி நிலையே. இந்த கடவுளான்ம ஒளி அணுதோறும் நிரம்பியுள்ளது. நாம் எல்லோரும் தோன்றும் போதே இப்படி மனிதராக தோன்றினோமா எனில் இல்லை. நாம் மனிதராக தோன்றுவதற்கு முன் ஆன்ம வடிவில் இருந்த போதும் கடவுளின் அருட்சக்தி ஆன்ம ஒளியாக இருந்தது. கரு சிருஷ்டி தொடங்கும் போதும் இந்த ஆன்ம ஒளியைச் சூழவே புற உடலும் உயிர் ஆற்றலும் தோன்றி வளர்ந்து சிசு வளர்ச்சியாகி குழந்தையாகி பிறந்து இப்பொழுது மனிதராக வளர்ச்சி பெற்றுள்ளோம். ஒவ்வொருவரின் உள்ளும் கடவுளான்ம ஒளிநிலை விளங்கும் இடம் சிறநடுத்தலமாகும். கடவுள் தானே தம் உண்மையை வெளிப்படுத்தி கொள்ளவே மனிதராகவும் தோன்றி அறிவு விளக்கம் பெறச் செய்து அருள் நிலையை அடைவதற்கு உதவி கொண்டுள்ளார். எனவே மனிதருக்கு கடவுளின் பெயர்களே சூட்டப்படுகின்றன. பெயர்கள் ஒவ்வொன்றும் அக உண்மையை விளக்க வந்த காரண பெயர்களே. இதனை உணராமல் இன்று உண்மை காரண பெயர்களெல்லாம் இடுகுறி பெயர்களாக சொல்லப்படுகின்றன. இந்த கடவுட் பெயர்கள் யாவும் பிற வெளிநாடுகளை விட நம் தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக அமைந்துள்ளன. காரணம், உலகில் முதலில் மனிதன் தோன்றிய இடம் பண்டை தமிழகமே. பண்டை தமிழகம் மிக பரந்த அளவில் இருந்தது. அதில் இன்று தென்னிந்திய பெருங்கடல் பகுதியில் சில தீவுகள் தான் உள்ளன. மற்றவை கடலால் அழிக்கப்பட்டு மறைந்து விட்டன. அதற்கு முன் கடல் இருக்கும் பகுதியெல்லாம் பூமியாக இருந்தது. அந்த பகுதிதான் முதலில் தோன்றியது எனவும் அங்கு வாழ்ந்த மக்களே பிற்காலத்தில் உலகம் முழுவதும் சென்று பரவினர் எனவும் ஆராய்ச்சிகளின் உதவியால் அறிகின்றோம். பூமத்திய ரேகையை அடுத்துள்ள பகுதியில் பூமியின் சுழற்சி வேகம் மிக அதிகமாக உள்ளது. 24 மணி நேரத்தில் 25,000 மைல் வேகத்தில் சுழல்கிறது. மணிக்கு சுமார் 1000 மைல்களுக்கும் அதிகமாக இருக்கிறது. பூமத்திய ரேகைக்கு வடக்கிலும் தெற்கிலும் செல்ல வேகம் குறைந்து விடுகின்றது. துருவங்களில் எல்லாம் பூமியின் சுழற்சி வேகத்தையே அறிய முடியாது. அவ்வளவு மெதுவாக இருக்கும். இத்தனை வேகம் அதிகம் உள்ள இடத்தில் அழுத்தம் குறைவான பகுதியில் பூமியை துளைத்து கொண்டு பூமிக்கு அடியில் உள்ள உருகிய பொருளே கல், மண் போன்ற தாது பொருள்களாக வெளிப்பட்டு அவை குளிர்ந்து பாறைகளாகி பின் அவை சிதைவுற்று கற்கள், மண் போன்றவை ஏற்பட்டன. இவ்வாறு நிலப்பகுதி தோன்றியதன் பின் அம்மண்ணில் ஒவ்வொரு அணுக்கூறிலும் இறைவனின் ஆற்றல் ஆன்ம ஒளி வடிவில் நிரம்பியுள்ளதாம். இவ்வாறு நிலப்பகுதி தோன்றியும் இன்று உலகைச் சுற்றிலும் நீர்ப்பகுதி தான் நிரம்பியுள்ளது. 1/3 பகுதியே நிலப்பகுதியாக உள்ளது.
இந்நிலப்பகுதியில் சடபூத பொருள்களிலும் இறையருட்சக்தி நிறைந்தே இருந்ததால் அந்த ஆன்ம ஒளிநிலையில் ஓரறிவு விளக்கம் ஏற்பட்டபோது தாவர இனங்களும், ஈரறிவு விளக்கம் ஏற்பட்டபோது புழுப்பூச்சி இனங்களும், மூன்றறிவு விளக்கம் உண்டான போது எறும்பு, கரையான் போன்றவைகளும், நான்கறிவு விளக்கம் ஏற்பட்ட போது பறவை இனங்களும், ஐயறிவு விளக்கம் தோன்றிய போது விலங்கினங்களும் தோன்றின. ஆறறிவு விளக்கம் தோன்றிய போதுதான் ஆன்மாவை சூழ மனித தேக வடிவங்கள் ஏற்பட்டன. எனவே முதலில் மனிதன் தோன்றி அறிவு விளக்கம் பெற்று மேனிலையுற்றது தமிழக மண்ணில்தான் என்பதை அறிகின்றோம். அக்கால மனிதருக்கு புருவநடுவில் பாதாம்பருப்பு அளவில் நெற்றிக்கண் அமைந்திருந்தது. அந்த நெற்றிக்கண்ணின் உதவியால் மன ஊர்மையோடு அகம் நோக்கி காணும்போது கடவுள் உண்மையும், புற உலகை நோக்கும்போது அண்டாண்டங்களின் இயக்கம், தன்மை ஆகிய எல்லாவற்றையும் அறிய முடிகிறது. பின்பு அந்த ஞானக்கண் மறைந்து விட்டது. இப்பொழுது புருவ நடுவிலிருந்து மன ஓர்மையுடன் சத்விசாரம் செய்து வரும்போது உள் விளங்கும் கடவுள் ஆன்ம ஒளியின் தரிசனம் பெற முடிகின்றது. அவ்வொளி நிலையை சார்ந்து நின்று நோக்கும் போது எப்பொருளும் எவ்வுயிரும் அவர் தோற்றமாக இருப்பதை உணரலாம். எனவே மனிதருக்கு கடவுளின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு பெயரும் அந்த உயிரின் அல்லது பொருளின் புற உருவை சார்ந்தது அல்ல, அந்த ஆன்மாவை சார்ந்தது ஆகும். இந்த அக உண்மையை உணர்ந்தே நம் தமிழ்நாட்டில் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. நாம் இவ்வுண்மையை அறிந்தோ அறியாமலோ பெயர்களை வைத்து அழைக்கின்றோம். கடவுளுக்கு சிவம் என்ற பெயரை வைத்துள்ளனர். சி சீக்குவல் டு சத்து, வ சீக்குவல் டு சித்து, இம் சீக்குவல் டு ஆனந்தம். சத்தாக உள்ள பரம்பொருளின் சித்து செயல்களினாலே தான் உண்மை ஆனந்தம் விளைகின்றது என்பதை விளக்குகின்றது. இந்த சிவம் ஒளியாக விளங்கும் இடம் நம் சிறநடு சிற்றம்பலமாகும். சிவம் எங்கும் நிறை ஒளிமயமாகவும் அசையும் நிலையில் ஒலி வண்ணமாகவும் விளங்குகின்றது. அந்த ஒலி ஓம் என்னும் பிரணவ ஒலியாகும். இந்த ஓம் என்னும் ஓங்காரநாதம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது இறை ஒளி நிலையாகும். சப்தம் பிறக்கும் இடம் சகலமும் பிறக்கும் இடமாகும். ஓம் என்ற பிரணவமே அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் என பிரிந்து இம் ஒளிநிலையாகவும் உ உயிர் ஆற்றலாகவும் அ உடலாகவும் விரிந்து செயல்படுகின்றது. இவ்வுண்மையை உணராத மேல்நாட்டார் தம் பெயர்களை WOOD உட் மரம் எனவும் STONE கல் எனவும் பெயர்களை வைக்கின்றனர். அந்த பெயர்களும் உள்நோக்கி ஆராயும் போது மரத்தில் இருப்பதும் கல்லில் இருப்பதும் கடவுட்சக்தியே என்று வேறல்ல. ஒவ்வொரு அணுக்கூறிலும் உள் நின்று விளங்குவது இறைவனின் அருள் ஆற்றலேயாகும். அவனன்றி அணுவும் அசையாது என்பது பழமொழி. ஆனால் அவனன்றி அணுவே இல்லை அல்லவா? பின் அது அசைவது எப்படி? இவ்வுண்மையை நன்கு உணர்ந்த பெரியோர், ஞானியர், யோகியர் எல்லாம் மக்களுக்கு கடவுள் உண்மையை விளக்கும் பெயர்களையே சூட்டினர். முன்னோர்கள் வைத்த பெயர்களை கற்பனை எனக் கொண்டாலும் அந்த கற்பனையிலும் உண்மை அடங்கியுள்ளது. சிவனை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். அரண் என்பது ஒரு பெயர். சிவபெருமானை அரண் என்றும் அருட்சக்தியை உமை என்றும் கூறினர். ராமா என்ற பெயரும் இவ்வாறு தான் சூட்டப்பட்டுள்ளது. வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் கடவுள் உண்மையை உணர்ந்தே ராமா என்ற பெயரை வைத்துள்ளனர். அரா ப்ளஸ் உமா என்பது இறைவனையும் அவருடைய அருள் ஆற்றலையும் குறிப்பனவாகும். அரா என்பதில் ரா என்ற எழுத்தையும் உமா என்பதில் மா என்ற எழுத்தையும் இணைத்தால் ராமா என்ற பெயர் கிடைக்கிறது. ராமநாமம் தாரக மந்திரமாக, உயிர் மந்திரமாக சொல்வர். தாரக மந்திரம் கடவுள் உண்மையை குறிக்க வந்தது எவ்வாறெனில், அரா ப்ளஸ் உமாவின் அ கமா உ கமா உடம்பும் உயிருமாம். எஞ்சிய ராமாவே ஆன்மாவாய் உயிருடம்பை தாங்கி நிற்பது. இதனை காட்டி கொடுத்தும் நிலையான இன்ப வாழ்வை கூட்டி வைக்கவில்லை இந்த தாரக மந்திரம். சைவ பெரியோர்களும் தீவிரமான பக்தியினாலும் மன ஓர்மையினாலும் உள்ளொளில் ஜோதியை கண்டனர். கண்டும் அந்நிலை நின்று வாழ முடியவில்லை. தாம் கண்ட ஜோதி காட்சியிலேயே அடங்கி ஒடுங்கி போயினர். இன்று 5/7/1981 ஆனி மாதம் 21ஆம் நாள். இன்று மக நட்சத்திரம். இந்த நாள் மாணிக்கவாசகர் ஜோதியில் கலந்த நாளாகும். திருவாசகத்தில் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்காயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளீனம் கொட்டேமோ தெள்ளீனம் கொட்டாமோ என பாடியுள்ள பாடல் வரிகளினாலும் உண்மையில் இறைவனுக்கு என்று ஒரு தனி பெயரோ தனி வடிவோ இல்லை என்பதையும், புறத்தே 1000 பெயர்களும் அவருக்குரிய பெயர்களே என்பதையும் அறிந்து கொள்ளுகின்றோம்.
தனித்தனிய பெயர் தாமும் பிரித்தனையாகில் எம்மருட்பெயரே என்னும் வரிகளால் எந்த பெயரை எடுத்து பிரித்து பார்த்தாலும் அது கடவுளை குறிக்கும் பெயராக இருப்பதை அறிகின்றோம். எல்லா மனிதர்களுக்கும் ராமசாமி என பெயர் இருந்தால் வேற்றுமை காண்பது எப்படி? விலங்குகளில் பெரியது யானை. இதற்கு யானை என பெயரிட்டவன் யார்? மனிதன்தானே. யானை என்ற பெயர் அந்த உருவத்தை சார்ந்ததா? அல்ல, உருவத்திற்கும் உடலுக்கும் ஆதாரமான ஆன்மாவை சார்ந்ததாகும். இவ்விதம் எந்த ஒரு பொருளானாலும் விஷயமானாலும் அதை பற்றி ஆராய்ந்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. தேள் என்பது ஒரு விஷ ஜந்து. இதனை விருச்சிகம் என்பர். ராசிகளில் இதுவும் ஒன்று. தேளின் விஷம் வாத நோய்க்கு அருமருந்து. தேளின் வடிவம் ஓங்கார வடிவம். விருச்சிக தரிசனம் சிறந்தது என்பர். இதன் பொருள் தேளை பார்ப்பது அல்ல, அதனுடைய ஓங்கார வடிவ ஓம் என்னும் பிரணவத்தின் உண்மையை அறிதல் என்பதாகும். ஓங்காரமாகிய ஓம் என்பதன் உட்பொருள் அருள். அருளே நம்மில் அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் = ஓம் ஆக, இம் ஆன்ம ஜோதியாகவும் உ உயிர் உணர்வாகவும் அ உடலாகவும் விரிந்து செயல்படுகின்றது. விரைத்தனை கண்டு விரைந்தனை கொண்டு விளங்குக விளக்குக வென்றாய் என்பதனால் எந்த பொருளையும் ஆராய்ந்து உண்மையை அறிந்து இறை உண்மையை கண்டு அதனை கொண்டு அதுவாக விளங்க வேண்டும். அந்நிலை நின்று பிறருக்கு விளக்கி அவர்களும் மேனிலை அடைய உதவ வேண்டும். எந்த ஒன்றையும் அனுபவத்தில் அடைந்தால் ஒழிய பிறருக்கு எடுத்துச் சொல்லுவது சரி என்று. அனுபவம் இல்லாமல் தான் கேட்டதையும் படித்ததையும் கொண்டு மற்றவருக்கு சொல்வதால் சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த காலத்தில் எந்த குரு, எந்த ஆசிரியர் அவ்வாறு சொன்னதன்படி நடந்து கொள்கிறார்கள்? மனித பிறவி பெற்றவர்கள்தான் ஒப்பற்ற இறை அனுபவம் பெற தகுதி வாய்ந்தவராவர். விலங்கினங்களில் உயர்ந்தது குரங்கினம். குரங்கு மனித வடிவை ஒத்திருக்கிறது. அதனின்று தோன்றியவன்தான் மனிதன் என்பர். இருப்பினும் மனிதனுக்குள்ள மனோ உணர்வுகளும் சிந்தனா சக்தியும் குரங்குகளுக்கு இல்லை. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் விலங்கினங்கள் ஐயறிவு உடையனவே. மனிதன் ஒருவன் மட்டுமே கடவுள் உண்மையை அறிந்து அவரோடு இரண்டர கலந்து வாழும் உரிமை பெற்றுள்ளவன் ஆவான். எனவே மனிதரின் எப்பெயரும் இறைவனின் பெயரே ஆகும். சைவ பெரியாரான சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை பித்தா பிறை சூடி பெருமானே என பாடியுள்ளார். இறைவனுக்கு பித்தன் என்ற பெயரும் பொருத்தமானதே. பித்தன் என கூறி மனிதர்கள் பிறரை கேலி செய்கின்றனர். அவர்கள் உண்மை அறியாமல் அப்படி சொல்லுகின்றனர். பித்தன் என்ற சொல் சிவபெருமானை குறிப்பதாகும். கடவுளான்ம ஜோதியை நாயகனாகவும் உடலை நாயகியாகவும் மனதை தோழியாகவும் கொண்டு தலைவி தன் தலைவனின் பெருமையை தோழியிடம் கூறுவது போல் அமைந்துள்ள திருவருட்பா பாடல் ஒன்றினால் இறைவனுக்கு எப்பெயரும் உரிமை உடையதாகும் என்ற கருத்தினை நாம் அறிந்து கொள்கின்றோம். அனுபவ மாலை பாடல். சிற்சபையில் நடிக்கின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த புறச்சமய பேர் பொருந்துவதோ வென்றாய். பிற்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். பித்தரென்றே பெயர் படைத்தார் கெப்பெயர் ஒவ்வாதோ. அச்சமயத்தேவர் மட்டோ நின் பெயரென் பெயரும் அவர் பெயரே எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே. சிற்சபையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து கண்டளவே தெளியும் இது தோழி. சிறநடு சிற்றம்பலமாகிய சிற்றபையில் விளங்குகின்ற இறைவனுக்கு இச்சமய பெயர்கள் மட்டுமல்லாமல் உலகிலுள்ள பிற சமயத்தவர்களின் பெயர்களும் அவர் பெயரே ஆகும். பித்தர் என்றே பெயர் கொண்ட அவருக்கு வேறு எந்த பெயர்தான் பொருந்தாது போகும்? சமய பெரியோர்கள், தேவர்கள் இவர்களின் பெயர்களோடு உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் எந்த உயிரின் பெயரும் கூட அவரது பெயரே என்பதை அறிவாய். இவ்வாறு அறியக்கூடிய பக்குவ நிலை எப்பொழுது வரும்? சிற்றபையின் கண் என் கணவர் செய்கின்ற ஞான திருக்கூத்து கண்டவுடன் தெளிவாகும் என விவரிக்கப்படுகின்றது.
இறைவனின் ஆனந்த நடனச் செயலி உலகில் நடைபெறும் எல்லா விதமான தோற்ற மாற்றங்கள், விளைவுகள் ஆகியவற்றின் காரணமாகும். எனவே இறைவனுக்கு எப்பெயர்களும் பொருந்துவதாக உள்ளது. இவ்வுண்மைகள் எல்லாம் உள்விளங்கும் ஒளிநிலையை சார்ந்து நிற்கும் தருணம் உணர்ந்து கொள்ளப்படும். வரித்தனை கொள்வாய் வள்ளலே என்றேன், வந்தனை வந்தனம் நினக்கே என போற்றப்படுகின்றது. இங்கு வந்தனம் என்ற சொல் இரு பொருளுடையதாக அமைந்துள்ளது. இறைவனிடம் என்னை வரித்து, அதாவது மணந்து, ஏற்றுக்கொள்வாய் என வேண்டியவுடன் இதோ வந்துவிட்டேன் என வந்து அருள் புரிந்தாய் எனவும், என்னை ஏற்றுக்கொள் என வேண்டியவுடன் வந்துவிட்டாய், அப்படி வந்த உனக்கு வந்தனம் வணக்கம் எனவும் பொருள்படும். இயற்கை உண்மையாகவும் இயற்கை விளக்கமாகவும் இருந்து கொண்டு இயற்கை இன்பத்தை மனித பிறவியில் வெளிப்படுத்தி என்றென்றும் நித்தியமாய் வாழ்வித்தற் பொருட்டே இந்த பிரபஞ்ச காரியம் நிகழ்த்தப்பட்டு கொண்டுள்ளதை இன்று உணர்கிறோம். இப்போது இவ்வனுபவம் உண்டாக மனிதன் உண்மையை அறியாத ஆதி முதலே இவனில் மனோமொழி அடிப்படையில் தம் திருவுள்ள ஆணையை கடவுள் விதைத்து விட்டிருக்கிறார். காலத்தே விளைவு கொண்ட அருள் விளக்கம் இவனது நாம ரூப உணர்வு அனுபவத்தில் இன்று வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதனால் இவன் பெயர் முதலியன அருள் உண்மை கொண்டதாய் காண்கின்றான். இறைவனே இவனான அனுபவம் இந்த அருட்பெயர்களிலே நன்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்பெயர் மட்டுமல்ல, எவ்வுயிரும் எப்பொருளும் இறைமயமாய் விளங்கலை கண்டு அருட்சுத்த சன்மார்க்கத்தால் இன்பம் விளைவித்து கொண்டிருக்கும் நித்தியானந்த வாழ்வு நிலை பெற உதவுகின்றது அந்த அருட்ஜோதி பரம்பொருள் தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.